த மாடல் பேரியர். ஸோ இந்த மாடல் பேரியர்ல நம்ம என்ன கிரியேட் பண்றோம்னா, ஒரு நேவிகேஷன் எலிவேட்டட் பட்டன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஈவன் தோ எலிவேட்டட் பட்டன் கிரியேட் பண்ணியிருந்தாலும், நம்ம மாடல் பேரியர்னு ஒரு விஜெட் யூஸ் பண்ண போறோம். இது மெயின்லி எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுனா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேஅவுட் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். நீங்க ஒரு எலிவேட்டட் பட்டன் கிளிக் பண்ணா, இட் வில் ரியாக்ட் ஃபார் த ஒரிஜினல் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ் வந்து தான் மாடல் பேரியர் சொல்லும். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கிளியர் பண்ணலாம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மை ஸ்டேட்ல வந்து நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா, என்னோட பூலியன் வேரியபிள் வந்து ஆக்டிவேட்டா இருக்கணும். ஸோ இட் இஸ் பேசிக்கலி ட்ரூ. ஸோ ஃபாலோட் பை ஐம் கோயிங் டு கிரியேட் அண்ட் பில்டர். ஸோ இந்த பில்டர் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டாக்ல வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற லிஸ்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகணும், சம் ஆக்டிவிட்டியோட ஃப்ளோ ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட லிஸ்ட் எப்படி உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும், சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுறேன். ஸோ எனக்கு பேசிக்கா ஒரு எலிவேட்டட் பட்டன் கிரியேட் ஆகணும். ஸோ இந்த எலிவேட்டட் பட்டன் வந்து எனக்கு ஆன் பிரஸ் ஃபங்க்ஷன் கொண்டு இருக்கணும். ஸோ when it is true it will activated. ஸோ when it is false it will dismiss. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு ஒரு பூலியன் வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, எனக்கு பேசிக்கா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான வேல்யூ தான். ஸோ இப்போ நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்ட்னு மட்டும்தான் இருக்கும். சாரி ஆக்டன் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ஆக்ஷன் பட்டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்பதான் நம்மளோட கண்டிஷன் வந்து கொடுக்க போறோம். ஸோ இஃப் கண்டிஷன்ல எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது வந்து 0.4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுல நான் என்ன கொடுக்குறேன்னா, மாடல் பேரியர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாடல் பேரியர் என்ன கொண்டு வரேன்னா, எனக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷீட் வந்து கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாடல் வேரியபிள் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றேன். ஸோ ஃபால்ஸ் எதுக்கு ஆக்ட் ஆகும், ட்ரூ எதுக்கு ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ இப்போ வந்து ஆன் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில வந்து செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ எப்படி நான் எலிவேட்டட் பட்டனுக்கு கொடுக்குறோம், அதே போல தான் எனக்கு இந்த மாடல் பேரியர் கூட செட் ஸ்டேட்ல ஆக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோ பண்ண அப்புறம் எனக்கு நார்மலான எந்த கலர் சேஞ்ச் ஆகணும்னா ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் அண்ட் ஸ்க்ரீன் வித் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர். ஸோ இதுதான் நம்மளோட மாடல் பேரியர். ஸோ நீங்கள் இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஃப்ளோவும் ஆக்ட் ஆகுது. ஏன் ஆக்ட் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம டிஸ்மிஸ் வந்து கரண்ட்லி வந்து ஃபால்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளோ பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களோட டிஸ்மிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்ஸ்பரண்ட் கலர் நீங்கள் கொடுத்த கலர் வந்து டிஸ்மிஸ் ஆகிடு மாடல் பேரியர் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டிஸ்மிஸ் ஆகி ஒயிட் கலரும் மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ண கலர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லேயர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து மாடல் பேரியர்னு சொல்லுவாங்க.